ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் ஆரம்பமாக இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைத்ததை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் வருகை தந்து வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தை மையப்பொருளாக வைத்து இந்த மாநாடு மிக சிறப்புடன் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுஹ்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், உங்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், வானவர்களும் உங்களுக்காக வேண்டி அருளை தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த மையப்பொருளை தாங்கித்தான் இன்றைக்கு இந்த மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக நம்முடைய அமைப்பின் மூலம் பல்வேறு மாநாடுகள் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நல்லுள்ளம் படைத்தவர்கள் இதுபோன்ற மாநாடுகளுக்கு நிறையவே வாரி வாரி வழங்கியும் உள்ளார்கள். 1990ஆம் ஆண்டு முதலில் இந்த ஏகத்துவத்தை அறியாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அறிவார்ந்த இந்த இஸ்லாத்தை இணை வைத்தலில் மூழ்கி கிடக்கின்ற மக்களுக்கு ஏகத்துவத்தை வித்யத்தையும் அனாச்சாரங்களையும் மார்க்கமென நினைத்து செய்து கொண்டிருந்த மக்களுக்கு
தூய்மையான நபி வழியை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 1990ஆம் ஆண்டு நாகை மாவட்டம் நாகூரை தேர்வு செய்து 2 நாள் மாநாடு அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நடத்தப்பட்டது. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் இந்த தமிழகமே அன்றைக்கு திரும்பி பார்த்தது. ஏகத்துவம் என்றால் என்ன, இணை வைத்தல் என்றால் என்ன, அனாச்சாரங்கள் என்றால் என்ன, பித்அத்துகள் என்றால் என்ன, பெரும்பாவங்கள் என்றால் என்ன என்பன போன்ற பல்வேறு வினாக்களுக்கு விடை கொடுத்த மாநாடு அந்த மாநாடு. அந்த மாநாடு தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இந்த மாநாடுகள் வலம் வந்து இன்றைக்கு கோவை மாநகரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் யாரை சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றானோ அந்த சிறந்த சமுதாயத்தினுடைய பட்டியலில் இடம்பெறுவதற்காக வேண்டி தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருந்தும் 2 நாட்கள் பயணம் செய்து நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத்தில் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு. நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்கிறான். இந்த உலகத்தில் வெறுமனே வாழ்ந்து மரணித்தால் அந்த வாழ்வுக்கு அர்த்தமே இல்லை என்பதை புரிந்து அந்த சிறப்புக்குரிய பட்டியலில் நாமும் இடம்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருந்தும் உள்ளூரிலே இருந்தும் திரண்ட மக்கள் நாம் எல்லாம் அல்லாஹு தஆலா இஹ்லாஸாக அவனுக்காக வேண்டி செய்கிற நற்கர்மங்களின் கூலியை மறுமை நாளில் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும். ஒரு மாநாடு நடத்தினோம், திரளாக மக்கள் வந்தார்கள் என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டியும் புகழாரம் சூட்டுவதற்காக வேண்டியும் அல்ல இந்த மாநாடு. இந்த மாநாடு முழுக்க முழுக்க இருளிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நடத்தப்படுகிற மாநாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்றைக்கும் பச்சை மரத்தில் ஆணி அடித்ததைப் போல உங்களுடைய உள்ளத்தில் பசுமையாக இந்த நபிமொழி இருக்க வேண்டும். மிகப்பெரிய கஷ்ட காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு அழைப்பு விடுகிறார்கள். போர் செல்ல திரண்ட மக்கள் மஸ்ஜித் நபவியில் கூடினார்கள். அமர்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று ஒரு சில முன்னறிவிப்புகளை செய்தார்கள். முஸ்லிமில் வருகிற செய்தி, நாளைய தினம் நடக்கப் போகிற போரில் இப்பொழுது நான் தேர்வு செய்கிற ஒரு தளபதியின் மூலம் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். ஒரு முன்னறிவிப்பு. நாளைய தினம் நடக்கக்கூடிய போரில் இப்பொழுது நான் தேர்வு செய்கிற அந்த தளபதியின் மூலம் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுப்பான். இரண்டாவது, நான் தேர்வு செய்கிற அந்த மனிதர் யார் என்றால் அவரை அல்லாஹும் நேசித்து விட்டான், தூதராகிய நானும் நேசித்து விட்டேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். மூன்றாவது ஒரு செய்தியை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரும் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர். 3 அறிவிப்புகளை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் எந்த பொறுப்புக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து கொண்டிருக்கிற எங்களை பார்த்து சொன்னார்களோ அன்றைக்கு மட்டும் நாளைய தினம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். காரணம், நடக்கக்கூடிய போரில் என் தலைமையின் கீழ் வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற முன்னறிவிப்புக்காக வேண்டி அல்ல, அவரை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று சொன்னார்கள் பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒருவனாக நான் இருக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி அந்த நாள் நான் ஆசைப்பட்டேன். மறாவது நாள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். நான் சபையினுடைய கடைசியிலே இருந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய பெயரை முன்மொழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தலையை உயர்த்தி உயர்த்தி காட்டினேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர் அந்த சபையில் இல்லை என்பதை புரிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எங்கே அலி என்று கேட்டார்கள். நான் எழுந்து சொன்னேன். உமர் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவருக்கு கண்ணிலே வருத்தம், கண் நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருக்கிறார், ஆகவே அவர் இந்த சபைக்கு வரவில்லை என்று சொன்னார். அழைத்து வாருங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட அந்த தோழரை பர்க்கத்திற்குரிய தன்னுடைய கரத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவுகிறார்கள் முகத்தில். கண் நோய் விலகியது, நோய் நிவாரணம் அடைந்தார். கையிலே கொடி கொடுக்கப்பட்டது. அந்த கையில் கொடி கொடுக்கப்பட்டவுடன் தான் மக்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் நேசித்த, தூதர் நேசித்த அன்பு தோழர் இந்த அலிதான் என்று மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். அந்த கொடியை கையிலே ஏந்தி அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்கு வெளியே வந்து நின்று கொண்டு, யா ரசூலல்லாஹ், நாளை தினம் நடக்க போகிற அந்த போரில் எனக்கு என்ன நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். பாருங்கள், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதிலையும் சொன்னார்கள். அந்த பதில்தான் இந்த ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய முக்கியமான அஜெண்டா. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட தோழருக்கு இப்படி ஒரு பதிலை சொன்னார்கள், நாளை தினம் நடக்கக்கூடிய போரில் அணிகளை நீங்கள் சரி செய்துவிட்டு உங்களுடைய பார்வையில் படுகிற அந்த எதிரிகளை பார்த்து முதலில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு அலி அவர்களே. என்ன செய்தி யா ரசூலல்லாஹ்? அதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றும், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் சாட்சி சொல்ல அந்த மக்களுக்கு நீங்கள் ஏகத்துவத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், போர்க்களமாக இருந்தாலும் முதலில் நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், அந்த அழைப்புக்கு பிறகு என் மீது என்ன கட்டளை நீங்கள் சுமத்துகிறீர்கள்? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் போர் கிடையாது. அலி அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எதிரிகளை தாக்குவதும் நாம் எதிரிகளை தாக்குவதும் அவர்கள் நம்மை தாக்குவதும் அல்ல நம்முடைய நோக்கம். உங்களின் மூலம் ஒரு மனிதர் நேர்வழி கிடைத்தால், உங்களின் மூலம் ஒரு மனிதர் மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தால், உங்களின் மூலம் ஒரு மனிதர் இணை வைத்தலிலே இருந்து ஏகத்துவத்திற்கு வந்தால், உங்களின் மூலம் ஒரு மனிதன் படைத்த நாயனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால், உங்களின் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நடந்தால், அதுதான் உங்களுக்கு உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் உருவாக்கப்பட்ட நோக்கம், அறியாமையில் சிக்கித் தவிக்கின்ற மக்களுக்கு அறிவார்ந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி நரகத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு. பேசுபவர்களும் ஏசுபவர்களும் குறை சொல்பவர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் சொல்லுவார்கள். பேசி இவர்கள் என்ன சாதித்தார்கள் என்று கேட்பார்கள். சாதித்தது வேறொன்றும் அல்ல, நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறோம். அதான் சாதித்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இது என்ன கேலிக்குரிய அஜெண்டாவா? எள்ளி நகையாடுகிற அஜெண்டாவா? தெரியும் அந்த மறுமை நாளில் நரக நெருப்பை கண்ணெதிரே பார்த்தவுடன், யா ரப்பி, எதை நான் பொய்ப்பித்து எதில் பொடும்போக்காக நினைத்து உலகத்தில் வாழ்ந்தேனோ அவைகளெல்லாம் உண்மையாகிவிட்டதே என்று கதறுகிற நாளை சந்திக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். காலத்தின் கட்டாயம் அழைப்பு பணி என்பது. இந்த மாநாட்டினுடைய தேதி முடிவாக்கப்பட்டு 4 மாத கால கடுமையான உழைப்பு. அப்படி சுறுசுறுப்பாக தமிழகத்தில் இருக்கிற பல பகுதியில் இருக்கிற மாவட்டத்துடைய நிர்வாகிகள், மாநிலத்தினுடைய பொறுப்பாளிகள் இந்த மாநாட்டை எப்படியாவது வெற்றிகரமாக நடத்த வேண்டும். எந்த அடிப்படையில் வெற்றி? யாருக்காவது அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கிடைக்கிற நிகழ்ச்சி எல்லாம்.
இது எப்படியாவது வெற்றிகரமாக நிகழ்த்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா மாவட்டங்களிலும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம். திடீரென சென்னையும் கடலூரிலும் பெருமழை பெய்து மிகப்பெரிய பேர் ஆபத்திற்கு அந்த 2 நகரத்திலும் வாழுகிற மக்கள் ஆளானார்கள். அந்த நிவாரண பணிக்காக வேண்டி கவனங்கள் எல்லாம் திசை திருப்பப்பட்டு மிகப்பெரிய பொருளாதாரங்கள் திரட்டப்பட்டு ஒரு போர்க்கால நடவடிக்கையை நமது அமைப்பின் மூலமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எடுத்து அந்த மக்கள் எல்லாம் மனமாற வாயார வாழ்த்துகிற அந்த வாழ்த்தையும் பெற்று அந்த பணி முடிவடைந்தது. ஆனால் மீண்டும் தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருந்தும் இந்த மாநாட்டை கொஞ்சம் தள்ளி வைப்போமே என்றார்கள். ஒரு சில சகோதரர்கள் நல்லுள்ளம் கொண்டு சொன்னார்கள், 2 நாள் மாநாட்டை 1 நாள் மாநாடாகவாவது ஆற்றுவோமே என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் மாநில மாநாடு வேண்டாம், அதை ஒரு சிறிய அரங்கிலே கோவை மாவட்ட மாநாடாக நடத்துவோமே என்றும் சொன்னார்கள். சொன்னவர்களுடைய நியாயமான கோரிக்கை இப்படி பிரம்மாண்டமான ஒரு பொருளாதாரத்தை சென்னைக்கும் கடலூருக்கும் திரட்டிய பிறகு எப்படி இந்த மாநாட்டுக்கு பொருளாதாரத்தை திரட்டி எல்லோருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சென்ற மாநாட்டை போல மிகச்சிறப்பான ஒரு மாநாடு எப்படி நடத்த முடியும் என்கிற நியாயமான உள்ள குமுறலைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இருந்தாலும் கோவையிலே இந்த மாநாடு நடைபெறுவதை தீர்மானித்தவுடன் மீண்டும் கோவையிலே இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் சந்திப்பு, நிர்வாக சந்திப்பு என்று சொல்லி கோவையினுடைய மாநகர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் திட்டமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது. தீர்மானித்த 2 நாள் மாநாடு நடத்தியே தீரப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை தேவைப்பட்டால் நாம் திரட்டுவோம், வீடு வீடாக சென்று திரட்டுவோம். நமக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக வேண்டி, நமக்காக வேண்டி அல்ல, இணை வைத்தலிலே இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, நமக்காக வேண்டி அல்ல, இருளிலிருந்து இந்த மக்களை பிரகாசத்தில் வெளிச்சத்தில் இந்த மக்களை நடத்த வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக இந்த மாநாட்டை எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாகிலும் நடத்தியே தீருவோம் என்கிற முடிவெடுத்த பிறகு மீண்டும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு மாநாடு நிச்சயம் குறிப்பிட்ட தேதியில் நடைபெறும் என்று சொன்னோம். அல்லாஹ் இப்பொழுது அதை நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்குத்தான் எல்லா புகழும். அவன் இப்பொழுது இதை நடத்தி கொண்டிருக்கிறான். நம்மை போல மாநாட்டினுடைய தேதியை முடிவாக்கிய எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் மிரண்டு போய் மாநாட்டை நிறுத்தினார்கள். நாம் ஒன்றை முடிவெடுத்தோம், இந்த மாநாடு எதற்காக? இது ஏகத்துவத்தை சொல்வதற்காக உள்ள ஒரு மாநாடு. ஏகத்துவம் என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பத கொள்கையை நிலைநாட்டுகிற மாநாடு. நம்முடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய பங்கு, அதுதான் இந்த மாநாடு, அதுதான் இந்த மாநாடு. ஆகவேதான் இந்த மாநாட்டுக்கு எதிர்பார்க்காத வகையில் தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருந்தும் குடும்பமாக சிறு சிரமங்கள் இருந்தாலும் இது போன்ற மாநாடு மாதத்திற்கு ஒரு முறை தமிழகத்தின் பல பகுதிகளில் நீங்கள் நடத்தினாலும் எந்த வகையிலும் சோடை போகாமல் குடும்பமாக நாங்கள் வருவோம் என்பதை நிரூபிக்கின்ற மாநாடு அல்லவா இந்த மாநாடு. உழைப்பெண்ண வீண் போனதா? சிறு சங்கடங்கள் தோன்றினாலும் எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் சரி, அது என்ன மிகப்பெரிய ஒரு அதிசயம். அந்த அதிசயத்திற்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நல்ல பண்புண்டுங்க. அல்லாஹ் தஆலா நபியாக தேர்வு செய்கிறான். 23 ஆண்டு காலம் உழைக்கிறார், தொண்டர்களை உருவாக்குகிறார், அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குரிய மக்களாக மாறுகிறார்கள். மிகப்பெரிய தியாகம், உயிர் பலி, பொருளாதார இழப்பு, நாடு கடத்தப்படுதல், விதவையாக்கப்படுதல், அனாதிகளாக்கப்படுதல் என்று மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தும் கூட அவரிடத்தில் நல்ல ஒரு அடக்கம் உண்டுங்க. என்ன அடக்கம்? ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அருகிலே தந்தை உண்டு. விசாரிக்க செல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிறுவனுக்கு நோய் நிவாரணத்திற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அவரை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு அங்கு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவனை பார்த்து, மகனே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று பிரார்த்தனை என்று இந்த ஏகத்துவத்தை ஏற்று இஸ்லாத்தின் பக்கம் வாருங்களேன் என்று அந்த சிறுவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். சிறுவன் தந்தையை பார்க்கிறார். தந்தை சட்டென சொன்னார், முகம்மதுடைய விருப்பத்தை நிறைவேற்று என்று சொன்னார். அந்த சிறுவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த சிறுவனுக்கு நேர்வழி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். அப்படி பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியுடையவர்கள் இந்த சபையிலும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்த அந்த பிரார்த்தனை போல நாமும் கொஞ்சம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த சபையிலே உண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வருகை தந்து அவர்களுக்கு நாமும் பிரார்த்தனை கொஞ்சம் செய்யலாம். அல்லாஹ் வேண்டுமானால் நீ விரும்பினால் எங்களுடைய ஆயுளையும் சேர்த்து அந்த மக்களுக்கு கொடுத்து குடும்பம் குடும்பமாக அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி இந்த பூமியில் கொஞ்ச காலம் வாழட்டும் என்று நாமும் கொஞ்சம் அவர்களை மனமாற வாயார பிரார்த்தனை செய்ய வேண்டிய மக்கள் இந்த சபையிலே உண்டு. எந்த மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டுக்காக வேண்டி பொருளாதாரம் கொடுத்த மக்கள், எந்த மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டுக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபட்ட மக்கள், எந்த மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டுக்காக வேண்டி உழைத்த அரும்பாடுபட்ட நிர்வாகிகளுடைய உழைப்பை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே வீண் போகவில்லை என்று ஆறுதல் சொல்லும் முகமாக இந்த மாநாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மொத்தம் 20 பேர்கள். 16 பேர்கள் ஆண்கள், 4 பேர் பெண்கள். அதுதான் கவனிக்கணும். அதிலும் குறிப்பாக 25 நபர்கள் கொஞ்சம் சஞ்சலப்பட்டு நாளைய தினம் உங்களுடைய பள்ளி வாயிலுக்குள் வந்து எங்களுடைய முடிவை சொல்லிவிட்டு போகிறோம் என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா? அதுதான் இந்த மாநாடுடைய வெற்றி. அதுதான் இந்த மாநாடுடைய வெற்றி. உழைப்பு 1% கூட வீண் போகாது. வீண் போனால் கூட உழைக்கிறோம், பலனில்லை என்றால் கூட மறுமையில் சொர்க்கம் செல்லலாமே, மறுமையில சொர்க்கம் செல்லலாமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில நம்மை விசாரித்து எனது மார்க்கத்தை உனக்கு தந்தேனே. அருமையான ஒரு செய்தி புகாரியிலே உண்டு. என்ன செய்தி? அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். நல்ல அதிகாரத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். குழந்தை செல்வத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். பொருளாதாரத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். அப்படியானால் நீ உலகத்தில் வாழும்போது என்னையும் என்னுடைய நீதிமன்றத்தையும் நம்பி அதற்கேற்ப நீ வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ். அப்படியா? என்னையும் என்னுடைய இந்த நீதிமன்றத்தையும் மறந்து நீ உலகத்தில் வாழ்ந்ததை போல நானும் உன்னை மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த நீதிமன்றத்தை சந்திக்கிறவர்கள் நாம் எல்லாம். நிச்சயம் அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்களை நான் என்னுடைய ஹிதாயத்திற்குரிய மக்களாக தேர்வு செய்தேனே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து உங்களை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேனே, அந்த வெளிச்சத்தில் நடைபோடுகிற நீங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் போது சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு தானங்க இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம். சொல்லுவதற்கு வாய்ப்பு தானங்க இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதெல்லாம். சொல்லுவதற்கு வாய்ப்பு தானே இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அரும் பாடுபடுவதெல்லாம். அல்லாஹுவே எனது பேச்சாற்றலின் மூலம், அல்லாஹுவே என்னுடைய பொருளாதாரத்தின் மூலம், அல்லாஹுவே என்னுடைய உடல் உழைப்புகளின் மூலம், அல்லாஹுவே நேரத்தை செலுத்துவதன் மூலம், அல்லாஹ் என்னால் உழைக்க முடியவில்லை, பொருளாதாரத்தை செலவு செய்ய முடியவில்லை, என்னால் எழுத முடியவில்லை, பேச முடியவில்லை, ஆனால் அல்லும் பகலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கையேந்தி இந்த சமுதாயத்திற்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்து இதற்கு நான் பங்களித்திருக்கிறேன் என்று சொன்னால் கூட மறுமையில் நாம் வெற்றி பெறலாமா இல்லையா? சாதாரணமான நிகழ்ச்சியா இது? என்னங்க சாதாரணமான நிகழ்ச்சியா? அரசியல்வாதிகள் தேர்தல் தேதியை தீர்மானித்தால் உடனடியாக எல்லோரும் மாநாடு நடத்துவார்கள். எதற்காக? அரசியல்வாதிகளிடத்தில் பேரம் பேசுவதற்காக, அரசாங்கத்தையும் அதிகார வர்க்கத்தையும் பயமுறுத்துவதற்காக. அதற்கல்ல இந்த மாநாடு. இந்த மாநாடு இருளிலிருந்து மக்கள் வெளிச்சத்தின்பால் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கடுமையாக உழைத்த உழைப்பின் பிரதிபலிப்பாக நடத்தப்படுகிற மாநாடு. காவல்துறை நண்பர்களுக்கு இங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி உண்டு. பொதுவாக இஸ்லாத்தை தழுவுகிற செய்தி காவல்துறை அன்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிந்தால் யார் தழுவினார்கள், எப்படி தழுவினார்கள், ஏன் தழுவினா, ஏன் என்ன காரணம் என்று பல்வேறு எதிர்கேள்விகளை கேட்டு மன உளைச்சலுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை ஆளாக்குவது வழக்கம். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம், காரணமானவர்கள் நாங்கள், அவர்களை விட்டுவிடுங்கள். அந்த மக்கள் இப்பொழுது இருளிலிருந்து பிரகாசத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள், குடும்பம் குடும்பமாக. காரணமான எங்களை விசாரியுங்கள், வழக்கை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம், எப்படிப்பட்ட நீதிமன்றத்தையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். காரணமானவர்களை விட்டுவிட்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவையில்லாத இடையூறுகளை கொடுத்தால் அதை நீதித்துறையை எந்த துறையாக இருந்தாலும் சரி அது சட்டத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, பொதுவாக
அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற இந்த வாசகத்தை பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இந்த பிரகாசத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்திருக்கிறார்கள். சாதாரணமான வாசகம் அல்ல, சாதாரணமான வாசகம் அல்ல. அன்பானவர்களே, பொதுவாக நிறைய பேர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரகாசம் எது என்று சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. நிறைய பேர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இருளில் தான் இருக்கிறோம் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு போதும் என முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு பிரகாசம் பிடிக்காது, நிறைய பேருக்கு வெளிச்சம் பிடிக்காது. ஆன்மீகத்தை வியாபாரமாக, ஆன்மீகத்தை பொருளாதாரம் சம்பாதிக்கின்ற ஒரு கேந்திரமாக அமைக்கக்கூடியவர்கள் வெளிச்சத்தை எப்பொழுதும் விரும்பவே மாட்டார்கள். அவர்கள் இருளை விரும்புகிற மக்கள். அவர்கள் எல்லாம் பிரகாசத்திற்கும் வெளிச்சத்திற்கும் எதிரான மக்கள். அவர்கள் எப்பொழுதும் அந்த இருளை பாதுகாத்துக் கொண்டேதான் வாழ்வார்கள். நான் சொல்லுகிற குறிப்புகள் எல்லாம் அவர்களுக்குரியதல்ல. உண்மையிலேயே யதார்த்தமாக அறியாமை என்கிற இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு ஒரு பிரகாசம் தேவை என்கிற ஒரு தேடலோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் தருகிறேன். பொதுவாக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பிரகாசத்திற்கு அடியெடுக்க வைக்க வேண்டுமானால் நாம் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். அது சாதாரண மின் விளக்கை போல் அல்ல, சாதாரண வெளிச்சம் போல் உள்ள வெளிச்சம் அல்ல. அந்த பிரகாசம், அந்த பிரகாசத்தை உள்ளத்தில் ஏற்றுகிற பொறுப்பு அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் அந்த பிரகாசத்திற்காக வேண்டி. அந்த பிரகாசத்தை அடைவதற்கு நீங்களும் நானும் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும். இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற கருப்பொருளில் நடத்தப்படுகிற இந்த மாநாட்டுக்கு இன்றைக்கு திரளாக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பிரகாசம் மரணிக்கின்ற வரை நமக்கு தொடர வேண்டும். அந்த பிரகாசம் வந்து போனால் சிக்கல். அந்த பிரகாசத்தில் நடந்து கொண்டே அந்த மரணம் நமக்கு சம்பவிக்க வேண்டும். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸாலிஹின். யா அல்லாஹ், முஸ்லிமாக நான் வாழும் போதே எனது உயிரை நீ கைப்பற்று என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை நம்முடைய வாழ்நாளில் நாம் மறந்துவிடவே கூடாது. வாழ்நாளில் மறந்துவிடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னதாக தஹஜ்ஜுடைய தொழுகை, சுபஹானல்லாஹ், அமைதியான நேரம், எல்லோரும் உறங்குகிற நேரம், அந்த பிரகாசத்திற்காக வேண்டி, அந்த வெளிச்சத்திற்காக வேண்டி, அந்த இருதயத்தில் பாய்ந்த அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம அஜ்அல் ஃபீ கல்பி நூரன். இறைவா, என்னுடைய இதயத்திற்கு நீ வெளிச்சத்தை ஏற்படுத்தி. இறைவா, வஃபி பஸரின் நூரன், என்னுடைய பார்வையிலும் நீ ஒளியை ஏற்படுத்தி. யா அல்லாஹ், வஃபி சம்இ நூரன், என்னுடைய செவியிலும் ஒளியை நீ ஏற்படுத்துவாயாக. வஅன் யமீனி நூரன், எனது வலது பக்கத்திலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஅன் யஸாரி நூரன், எனது இடது பக்கத்திலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வ ஃபௌகி நூரன், எனக்கு மேலேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வ தஹதி நூரன், எனக்கு கீழேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வ அமாமி நூரன், எனக்கு முன்னும் எனக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக. வ ஹல்ஃபி நூரன், எனக்கு பின்னாலும் நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஜ்அல் லீ நூரன், எனக்கு எல்லா திசைகளிலும் நீ அந்த பிரகாசத்தை தருவாயாக. என்னுடைய வாழ்வின் அனைத்து துறைகளிலும் மினல் லுலுமாத்தி இலன் நூர், அந்த பிரகாசத்தை, வெளிச்சத்தை எனக்கு நீ தருவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனை வாழ்நாளில் நாமும் செய்ய தவறிவிடக் கூடாது. நமக்குத்தான் பிரகாசம் கிடைத்து விட்டதே, ஏன் அந்த பிரார்த்தனை என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு முன்னறிவிப்பு உண்டு. பிரார்த்தனை கட்டாயம் செய்ய வேண்டும், அள்ளும் பகலும் செய்ய வேண்டும். பொருளாதாரத்திற்காக, நோய்க்காக, உலக விஷயங்களுக்காக வேண்டி செய்ய தவறுகிறோமோ இல்லையோ, இந்த துஆவை ஒரு காலம் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அது வந்துருச்சு, ஒரு காலம் வரும். கண்ணுக்கு முன்னாடியே இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒரு காலம் வரும், காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் மூமினாகி விடுவான். அந்த அளவுக்கு குழப்பமான ஒரு காலம் வரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிற காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் பிரகாசத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம்,
இஸ்லாத்தை யாருடைய உள்ளத்தில் எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து போட வேண்டும் என்பதை அவன்தான் தீர்மானம் செய்ய வேண்டும். முயற்சி மட்டும்தான் நம்முடையது. ஆகவேதான் 3வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை நீ நேர்வழிப்படுத்திய பிறகு, அறியாமை என்கிற இருளிலிருந்து பிரகாசத்திற்கு நாங்கள் வந்த பிறகு எங்களுடைய உள்ளம் தடுமாற்றமடையாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு உன்னுடைய கருணை எங்களுக்கு தேவை யா அல்லாஹ் என்கிற 3வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தினசரி ஓத வேண்டும். குடும்பமாக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓத வேண்டிய வசனம் அந்த வசனம். ஆகவே பிரகாசம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றைக்கு 650 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த பூமியில் வாழ்வதாக புள்ளி விவர குறிப்பு நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. அதில் அல்லாஹு தாலா நம்மை அவனுக்குரிய மார்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே, காலமெல்லாம் அதற்கு நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி இன்றைக்கு 4 வருடத்திற்கு ஒரு முறை இப்படி ஒரு மாநாடு நடத்தி இன்றைக்கு 20 பேர் இஸ்லாத்தை தழுவி 25 பேர் நாளைய தினம் யோசித்து விட்டு சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால், மாதத்திற்கு ஒரு முறை இந்த முயற்சி எடுத்தால், வாரத்திற்கு ஒரு முறை இந்த முயற்சி எடுத்தால், தினசரி சந்திப்புகளின் மூலம் இந்த முயற்சியை எடுத்தால் இந்தியாவல்ல உலகமே தாங்காது. இந்தியாவில் அண்மையில் ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பில் இந்துக்கள் எவ்வளவு, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு, முஸ்லிம்கள் எவ்வளவு என்கிற புள்ளி விவர கணக்கெடுப்பில் 2% முஸ்லிம்கள் கூடிவிட்டார்களாம். எல்லா மீடியாக்களும் இரவு பகலாக முஸ்லிம்கள் 2% கூடுவதற்கு என்ன காரணம், யார் காரணம், எப்படி கூடினார்கள் என்கிற விவாத மேடை அமைத்து தொலைக்காட்சி எங்கும் இதே மிகப்பெரிய விவாதமாக மாறியது. அல்லாஹ் வளர்த்துகிற மார்க்கங்க இந்த இஸ்லாம். கொஞ்சம் நாம முயற்சி செய்தால் போதும், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கினால் போதும், ஒரு நபருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் போதும். இங்கே 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு முடிவு, ஒரே ஒரு முடிவு, என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் யாராவது ஒரு நபருக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வேன். யாரையாவது ஒரு நபரை ஒளியிலிருந்து இருளிலிருந்து பிரகாசத்தின்பால் நடப்பதற்கு நான் காரணமாக அமைவேன் என்று நாம் முயற்சி எடுத்தால் எவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த சமுதாயத்திலே உண்டாக்க முடியும், எவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த சமுதாயத்திலே உண்டாக்க முடியும். அன்பானவர்களே, இஸ்லாம் என்கிற இந்த பிரகாசம், இஸ்லாம் என்கிற இந்த ஒளி நம்முடைய உடம்பில், நம்முடைய ஈமானில் எப்பொழுதும் ஆழப்பதிந்திருக்க வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். அதை ஒரு காலம் அதற்கு ஒரு களங்கம் ஏற்படுகிற வகையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து விடவே கூடாது. அதை அமைத்து விடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா அந்த பிரகாசம் குறித்து ஒரு அருமையான செய்தியை சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹு தாலா அந்த பிரகாசம் குறித்து மிக அருமையான ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த செய்திதான் இது போன்ற மாநாடுகள் நடத்த நம்மை தூண்டுகிற செய்தி. அந்த செய்திதான் எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இது போன்ற மாநாடுகள் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நடத்தப்பட வேண்டும் என்று நம்மை தூண்டுகிற செய்திகள் ஏராளம் ஏராளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக செய்கிற துஆ தான் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்துவாயாக. கேட்பவர் யார்? கேட்பவர் யார்? அறியாமை என்கிற இருளிலிருந்து அறிவார்ந்த இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் செய்கிற பிரார்த்தனை. யா அல்லாஹ், நானும் மனிதன், என்னுடைய உள்ளத்தை தடம்புரளை செய்யாமல் நீதான் பாதுகாக்க வேண்டும். எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீதான் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அள்ளும் பகலும் அயராது நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் இந்த மாநாடு எப்படியாக நடத்தப்பட வேண்டும் என தீர்மானித்து அங்குமிங்குமாக பல்வேறு முயற்சிகளை செய்து இன்றைக்கு இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடி இந்த மாநாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே நம்முடைய வாலண்டியர்ஸ், நம்முடைய பணியாட்கள் இந்த மாநாட்டு திடலில் அதற்குரிய வசூலுக்காக வேண்டி வருவார்கள். சப்தமில்லாமல் உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை இந்த மாநாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரத்தான் அல்லாஹ் தூதரை அனுப்புகிறான், உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த பிரகாசத்திற்கு முத்தாய்ப்பான ஒரு செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன செய்தி? மறுமை நாளில் புகாரியில் நீண்ட செய்தியாக இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். மறுமை நாளில் அல்லாஹு தாலா நரகத்திற்கு மேல் ஒரு பாலத்தை கொண்டு வந்து நிறுவுகிறானாம். அந்த பாலம் குறித்து வருகிற செய்தியை பாருங்கள். நரகத்திற்கு மேல் ஒரு பாலம், அந்த பாலத்தை கடந்துதான் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டிய நிலை. அது நபிமார்களானாலும் சரி, அது நபிமார்களானாலும் சரி. அப்படி அந்த பாலம் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த பாலம், அது நெஞ்சமெல்லாம் பதபதைக்க வைக்கின்ற பாலம், கூர்மையான பாலம், கொக்கிகள் நிறைந்த பாலம். அந்த பாலத்தை கடந்துதான் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டிய நிலையைத்தான் அல்லாஹ் மறுமையிலே வைத்திருக்கிறான். வெயிலுடைய அருமை நிழலில் உள்ளவர்களுக்குத்தான் தெரியும் என்பதை போல கீழே பிரம்மாண்டமான நரகம், அந்த நரகத்திற்கு மேல் ஒரு பாலம், அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் செல்ல வேண்டும். அந்த பாலமோ இருள் சூழ்ந்த கொக்கிகள் நிறைந்த ஒரு பாலம். அந்த பாலத்தை நபிமார்கள் முதற்கொண்டு கடந்துதான் சொர்க்கம் செல்ல முடியும். இது அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து ஒரு சில இறை விசுவாசிகள் செல்லுவார்கள். எப்படி செல்லுவார்கள் தெரியுமா? சந்திரனை போல முகத்தை உடைய மக்கள் மறுமையிலே வருவார்கள். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அந்த பாலத்தை கடப்பார்கள். ஒரு சில மக்கள் வேகமாக வீசுகின்ற காற்றினுடைய வேகத்தை காட்டிலும் அந்த பாலத்தை கடப்பார்கள். ஒரு சில மக்கள் வேகமாக செல்லுகிற குதிரையினுடைய வேகத்தில் அந்த பாலத்தை கடப்பார்கள். ஒரு சில மக்கள் ஒட்டகத்துடைய வேகத்தில் அந்த பாலத்தை கடப்பார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியினுடைய இறுதியில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த பாலம் எப்படிப்பட்ட பாலம் தெரியுமா? நெஞ்சமெல்லாம் பதபதைக்கிற பாதம். ஆகவே நபிமார்கள் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது, சாதாரண மக்கள் அல்ல, நபிமார்கள் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று. நபிமார்களுடைய துவா. இந்த துவா ஓதிதான் அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலை. அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள். அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் பிரகாசத்தை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து இஸ்லாத்திலேயே வாழ்ந்து அந்த பிரகாசத்திலேயே மரணித்தார்கள் பாருங்கள். அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா மறுமை நாளில் கொஞ்சம் விசேஷமாக ஒளியை கொடுப்பானாம். கொஞ்சம் விசேஷமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளியை கொடுக்கிறான். 57வது அத்தியாயத்தின் 12வது வசனம், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம். நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், அவர்களுக்கு அல்லாஹு தாலா முன்னே அவர்களுடைய வலதுபுறம் அல்லாஹு தாலா கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கிறான், பிரகாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். எதற்காகங்க? ஏன் மறுமையில் அந்த பிரகாசம்? அந்த பிரகாசத்தை அந்த மக்கள் பெற்று அந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பிரகாசம். காரணம், அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம், வெளிச்சம் கிடையாது. அந்த பிரகாசம் இறை விசுவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஒளியை அல்லாஹ் கொடுப்பான், அவருடைய முன்னேயும் வலதுபுறமும் அந்த ஒளி வீசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த பிரகாசத்தை வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் 66வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். இந்த நபியும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் அல்லாஹ் இழிவுபடுத்தாத அந்த மறுமை நாளில் அவர்களுக்கு முன்னேயும் வலதுபுறமும் விரைந்து செல்லும் அந்த ஒளி, யகூலூன ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஅஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இறைவா எங்கள் ஒளியை எங்களுக்கு நீ முழுமைப்படுத்துவாயாக, எங்களை நீ மன்னிப்பாயாக. துஆ செய்ய சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த பிரகாசம் இறை விசுவாசிகளுக்கு மறுமையிலே கிடைக்கின்றது. உலகத்தில் பிரகாசத்தில் நடந்தால் மட்டும் போதாது, மரணத்திலும் மன்னரை வாழ்விலும் மறுமையிலும் அந்த பிரகாசம் தொடர வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனையே செய்ய சொல்கிறான். இப்படி பிரார்த்தனை செய்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த பிரகாசத்தை பெற்று அந்த மக்கள் மறுமை நாளில் அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்கிறார்கள்.
அண்டை வீட்டுக்காரன், நண்பர்கள் என்று எல்லோரும் இறை விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார்கள். யக்கூலூன ரப்பனா அத்மிம் லனா நூரனா என்று அல்லாஹ் துஆ செய்ய சொன்னானே, அந்த பிரகாசம் குறித்து முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் வெறும் பேச்சுக்குரிய மக்கள், ஒன்றையும் இவர்கள் சாதிக்காத மக்கள் என்று அழைப்பு பணியை கொச்சைப்படுத்தியவர்கள், இஸ்லாம் குறித்து பேசும்போது வெறுப்படைந்த மக்கள், மறுமையை குறித்து பேசும்போது கிண்டலடித்த மக்கள், சொர்க்கத்தையும் நரகத்தையும் குறித்து பேசும்போது பொடும்போக்காக இருந்த மக்கள் எல்லாம் மறுமை நாளில் கேட்பார்கள், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் லில்லதீன ஆமனு உன்னுரூனா நக்தஸிபு மின் நூரிக்கும். முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் இறை விசுவாசிகளை பார்த்து கேட்பார்கள், உங்களுடைய பிரகாசத்தில் எங்களையும் கொஞ்சம் அழைத்து செல்லுங்களேன் என்று. நீங்கள் பெற்ற அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த பிரகாசத்தில் எங்களையும் கொஞ்சம் நீங்கள் அழைத்து செல்லுங்களேன் என்று முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் கேட்பார்கள், கதறுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த பிரகாசத்தை பெற்றுத்தான் பாலத்தை கடந்து அந்த இறை விசுவாசிகள் செல்ல முடியும் என்று அல்லாஹுவே திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். ஆகவே 2 நாள் இந்த மாநாட்டுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருந்து வருகை தந்து மீண்டும் சொந்த ஊருக்கு பயணமாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் அதிக நேரம் எடுக்காமல் சுருக்கமாக ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இஸ்லாம் என்னவென்று தெரியாது. இணை வைத்தலெல்லாம் ஏகத்துவமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சாபத்திற்குரிய காரியமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு மனிதன் வெளியேறுவானோ அவைகளெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடாக போதிக்கப்படுகிற காலம். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு வித்யத்துகளும் அனாச்சாரங்களும் தலை தூக்குகிற காலம். சுன்னத்தான காரியங்கள் எல்லாம் புதைக்கப்படுகிற காலம். ஏகத்துவத்தின் அடிச்சுவடை ஒழிப்பதற்காக வேண்டி இணை வைத்தலை போர்க்கொடி போல் தூக்கி இந்த தமிழகம் முழுக்க வலம் வருகிற காலம். காலத்தின் கட்டாயம் இணை வைத்தலிலே இருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இணை வைத்தலிலே இருந்து இந்த மக்களை பாதுகாக்க தவறினால் சென்னையும் கடலூரையும் போல தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் அவனை தவிர யாராலும் காப்பாற்ற முடியாது. இணை வைத்தல் அதிகமாகும் போது, அநியாயங்கள் அதிகமாகும் போது, பெரும்பாவங்கள் அதிகமாகும் போது, அல்லாஹுவோடு போர் செய்கிற காரியங்களை செய்யும் போது, அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை திருந்தி வாழ பயன்படுத்தாமல் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தொடர்ந்து செய்யும் போது இது போன்ற பேர் ஆபத்துகள் இந்த பூமிக்கு நிகழும். அதை யாரும் தடுக்க முடியாது. அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு 2 செய்தியை சொல்கிறான். ஒன்று, நாம் இது போன்ற செய்திகளிலே இருந்து பாடம் படிக்க வேண்டும். இரண்டாவது, பாவம் செய்கிற மக்கள் கொஞ்சம் பாவத்தை நிப்பாட்ட வேண்டும். ஆகவே அவசியமாக அநியாயம் செய்கிற மக்களுக்கு, அல்லாஹுவை அறியாத மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டியது, இஸ்லாத்தை போதிக்க வேண்டியது, இருளில் சக்கித்திருக்கின்ற மக்களுக்கு பிரகாசத்தின்பால் அந்த மக்களை அழைப்பு கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய காலத்தின் கட்டாயம், நம் ஒவ்வொருவருடைய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரை முடிந்து ஒன்றை சொன்னார். எல்லா மக்களையும் பார்த்து சொன்னார், எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோமா? மார்க்கத்தை முழுமையாக நான் சொன்னேனா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், ஒளிவு மரவில்லாமல் மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் சொன்னீர்கள் என்று அந்த மக்கள் சாட்சி சொன்னார்கள். பாருங்கள், அந்த சாட்சி சொல்லுகிற சபை இந்த சபை. நாங்கள் செலவழித்த தொகை, உழைத்த உழைப்பு, அதற்காக வேண்டிப்பட்ட பாடு அனைத்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக, இணை வைத்தலிலே இருந்து இந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. அதற்கு நீங்கள் மறுமையிலே சாட்சி என்பதை மீண்டும் இந்த சபையினருக்கு நான் பதிவு செய்து, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்கிற நற்கர்மங்களின் கூலியை இஹ்லாஸாக, உள தூய்மையோடு நாம் செய்கிற நற்கர்மங்களின் கூலியை அல்லாஹ் நமக்கு மறுமை நாளில் நிறைவாக தந்தரல வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் எங்களை வாழ வையா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றியா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனையோடு இந்த சபையிலிருந்து நாம் களைய வேண்டும். ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே, எப்படியெல்லாமோ எங்களுடைய வாழ்வை நாங்கள் கழித்துக் கொண்டிருந்தோம், அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சாதாரணமாக செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவங்கள் நாங்கெல்லாம். அந்த அநியாயமான அக்கிரமமான இருள் சூழ்ந்த அந்த காலத்தில் எங்களுக்கு நீ மரணத்தை தராமல்,
ஒரு பிரகாசத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய். அந்த பிரகாசத்தை நீ முழுமைப்படுத்த வேண்டும், மரணம் வரை நீட்டிக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்கிறவன் நீ, உனது கையில் தான் எங்களுடைய உள்ளமே இருக்கின்றது. ஆகவே அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீதான் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற மனமாற வாயார பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த சபையிலிருந்து நாம் களைய வேண்டும். இஸ்லாத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கிற முதல் சகோதரர்கள் இந்த சபையிலே உண்டு. அவர்களுடைய ஹிதாயத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீட்டி கொடுப்பதற்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த இஸ்லாத்தை முழுமையாக அவர்கள் படித்து உணர்ந்து சொந்த வாழ்வில் பின்பற்றுவதற்கும், அந்த இஸ்லாத்திலேயே வந்த மக்கள் மரணிப்பதற்கும் நாமும் கொஞ்சம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.